சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி சுற்றுப்பயணமாக 8 நாட்கள் மேற்கொண்டிருக்காரு. இதன் சுற்றுப்பயணம் முடிந்தவுடன் ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்தில் திரும்பினால் கண்டிப்பாக அவரது பதவி பறிக்கப்படும் என தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது ஸ்டாலின் அவர்கள் 8 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தமிழகத்திற்கு முதலீடுகளை பெறுவதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரா இல்லை இன்ப சுற்றுலா சென்றிருக்கிறாரா என எடப்பாடி பழனிசாமி அவரை விமர்சனம் செய்திருந்தார். மேலும் இதுவரை 3 நாட்கள் பயணம் செய்திருந்த ஸ்டாலின் கிட்டத்தட்ட 3500 கோடிகளுக்கு மேலே முதலீடுகளை பெற்றதாக அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரை அவர் எந்த வெள்ளை அறிக்கையையும் வெளியிடவில்லை. மேலும் தொழில்துறை அமைச்சரும் இதற்கு முன்னர் ஸ்டாலின் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்றபோது 10,000 கோடி பெற்றதாக சொல்லப்பட்டது. அதையுமே இதுவரை வெள்ளை அறிக்கையாக ஒரு தடவை கூட வெளியிடலை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். தற்போது 4வது முறையாக ஜெர்மனி, UK போன்ற நாடுகளுக்கு முதலீடை பெறுவதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகம் திரும்பினால், சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கினால் கண்டிப்பாக அவரது பதவிகளை பறிப்போம் எனவும், மேலும் 7 மாதங்கள் தான் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது, கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் தோற்று அவரது பதவி பறிக்கப்படும் என்ற விஷயத்தை எதிர்க்கட்சியினர் இணையத்தில் வேகமாக பரப்பி கொண்டு வருகிறார்கள். இதுபோன்று ஸ்டாலின் அவர்கள் 4வது முறையாக தற்போது முதலீடுகளை பெறுவதற்காக வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் இதுவரை அவர் பெற்ற முதலீடுகளை வெள்ளை அறிக்கையாக வெளியிடவே இல்லை. இதுவரை தமிழகத்தில் எத்தனை கோடிகள் முதலீடு பெற்றுள்ளார் மற்றும் எத்தனை தொழில்துறை நிறுவனங்கள் தமிழகத்தில் வந்துள்ளன, மேலும் எத்தனை சதவீதம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கியுள்ளார் என்கின்ற வெள்ளை அறிக்கையை அவரால் வெளியிட முடியுமா? அவ்வாறு வெளியிடவில்லை என்றால் கண்டிப்பாக சென்னை விமான நிலையத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்தால் அவரது பதவி பறிக்கப்படும். அந்த நிலைமையோடு தான் அவர் வர வேண்டும். கண்டிப்பாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றியடைய முடியாது என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிக் கொண்டு தான் வருகிறார். மேலும் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக கூட அவரால் பொறுப்பு வகிக்க முடியாது. அவரது பதவி பறிபோகும். கண்டிப்பாக காலியாகி திமுக என்பது 10 வருஷத்துக்கு இல்லாமலே போகும் என தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கூறிக்கொண்டு தான் வருகிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.